வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஏன்டி இப்போ என்ன முறைக்கிறீங்க? இப்போ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு நீங்கள் ரெண்டு பேரும் என்ன அப்படி முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறீங்க? உன்னை முறைச்சி பார்க்காம பின்ன செவிலில் ரெண்டு வைக்கலையே நீ பெருமைப்பட்டுக்க. சோடாபுட்டி எதுக்குடி இப்போ அப்படி சொல்கிறேன்? ஆமாம், இவளுக்கு மட்டும் கண்ணு நல்லா தெரிஞ்சு கேச்சிருச்சு. அதே சோடாபுட்டியை தானே நீங்களும் மாட்டிருக்கீங்க மேடம். சரி, இப்போ மாட்டினே கூப்பிட்றேன். எதுக்குடி இப்போ ரெண்டு பேரும் என்ன இப்படி முறைச்சி பார்க்குறீங்க? ஏ வைஷு, உனக்கு நம்பர் வேணான்னா எங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கலாம்லடி. அதுவும் உங்கள் அக்கா தரேன்னு சொல்லி நீ வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்க. உனக்கு எவ்வளோ வேகத்தானா இருக்கணும்? கிருஷ்ணா சீனியர் நம்பர் யாருக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு காலேஜில் எல்லா பொண்ணுங்களும் ஏங்கிட்டு நிற்கிறாங்க. நீ என்னன்னா கிடைச்ச நம்பரை வாங்காமல் வந்திருக்க? ஏ ஷைலு, ஏன்டி நீயும் இப்படி பேசுகிற? அவனா அவ்வளோ பெரிய ஆளாடி. நான் என்ன கேள்விப்பட்டுட்டு இருக்கேன், காலேஜ் டாப்பர் அவ்வளோதானே, அவ்வளோ சீன்லாம் கிடையாதுன்னு. எடி, அவனுக்கு எத்தனை பேர் அடிமன் தெரியுமா? அவன் நம்பர் கிடைக்காதுன்னு அவ தவன் இருந்துட்டு கிடக்குறான். ஆனால் என்னவோ தெரியலடி, அவன் நம்பரை யாருக்கிட்டையுமே கொடுக்க மாட்டான். பசங்கள்கிட்ட கூட ஒரு 2-3 பேர்கிட்ட தான் நம்பர் கொடுத்து வச்சிருக்கான்னு கேள்விப்பட்டேன். நம்ம அழகுக்கெல்லாம் ஒன்றும் மயங்க போகிறது கிடையாது. அவன் நம்பரை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன்னு வச்சுக்கோயன், கேட்குற புள்ளிகள்கிட்ட கொடுத்து ஆளுக்கு 100 ரூபா காசு வாங்கியிருக்கலாம் நம்பரை விற்று. ஆமாம், அவள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுக்கு நம்பர் கொடுத்தா 100 ரூபான்னு சொன்னாலும் 10 பொண்ணுங்களுக்கு நம்பர் கொடுத்தாலும் 1000 ரூபாய் கணக்காச்சு. அவன் நம்பருக்கு க்யூவில் நிற்பாளுங்கடி. நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காசை கலெக்ட் பண்ணி கேன்டீனில் போய் சமோசா வச்சு வாங்கி தின்றுக்கலாம். மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னடா? காலையில் சீனியர் கால் பண்ணார்ரா. சீனியரா? எந்த சீனியரு? ஏய், நம்ம கிருஷ்ணா. ஏய், அவர் என்ன உனக்கு கால் பண்ணியிருக்காரு? அவர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கால் பண்ணிலாம் பேச மாட்டாரு. ஏதாவது பிரச்சனையா என்ன? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. இது வரைக்கும் இந்த காலேஜில் டிசிப்ளின்னா எப்படி இருக்கணும், ஒரு பையனா எப்படி இருக்கணும், படிப்பில் எப்படி இருக்கணும், எல்லாத்துலேயுமே எக்ஸாம்பிளாக இருந்துட்டு போன மனுஷன்டா அவர். ஆமாண்டா, அதான் நம்மளுக்கே தெரியுமே. தேவையில்லாத எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார். வந்த பிரச்சனையை விட்டதும் கிடையாது. டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படிப்பில் கரெக்டாக இருப்பார். அப்படிப்பட்ட மனுஷன் ஃபோன் நம்பர் கூட யாருக்கும் தர மாட்டார். அனாவசியமாக யார் கான்டாக்டும் வச்சுக்க மாட்டார். அப்படி இருக்கிறவர் இன்னைக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணை பற்றி டீட்டெயில் கேட்டாருடா. ஏய், ஒழுங்காக காற்றுல வாங்கியிருக்க மாட்டேன். பொண்ணை பற்றி அவரு டீட்டெயில் கேட்டாரா? டேய், உண்மையாதான்டா. நான் ஏன்டா போய் சொல்ல போகிறேன் உங்ககிட்ட? எந்த பொண்ணு? ஃபைனல் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் வைஷ்ணவிடா. வைஷ்ணவியா? டேய், நம்ம சீனியரோட ஊர் தாண்டா அந்த பொண்ணு. அப்படியா மச்சான்? ஆமாண்டா, 2 பேருமே ஒரே ஊர் தான். 2 பேருமே அந்த ஊரில் பெரிய ஃபேமிலி சொல்லப்போனால். அப்படி தான் நம்ம ரகு ஒரு டைம் என்கிட்ட சொன்னான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஜூனியராக தானே இருந்தா. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அவர் முடிச்சிருப்பாரா? அப்போ அவள் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பா, இல்லை செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்போல்லாம் அந்த பொண்ணை பற்றி அவர் கேட்டதும் கிடையாது. சொல்லப்போனால் எந்த பொண்ணுக்கிட்டையுமே பேசுனதும் கிடையாது. திடீர்னு வைஷ்ணவி பற்றி விசாரிக்கிறாரு. நீ சொல்கிறத பார்த்தா ஒரே ஊர். அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை இங்கே வந்து பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல? என்னடா சொல்கிற? பார்க்க வராரா? ஆமாண்டா, இப்போ வரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணை ஏதோ பர்சனலாக பார்க்கணுமா. எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த ஃப்ளோருன்னு கேட்டுட்டு இருந்தாரு. டேய், சீரியஸாவா சொல்கிற? ஏய், சீரியஸாக தான் சொல்கிறேன். அந்த பொண்ணை ஏதோ பர்சனல் ஒர்க்காக பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட டீட்டெயில் விசாரிச்சாரு. அந்த பொண்ணு யாருக்கிட்டையும் பேசி நான் பார்த்தது கிடையாதுடா. ஒரு சோடாப்பட்டி கூட சுற்றும், ஒரு வெள்ளைக்கார புள்ள மாதிரி ஒன்று கூட சுற்றும். இதுங்க 3 கேன்டீனை சுற்றும், கிளாஸை சுற்றும், அவ்வளோதான். இதுங்க அனாவசியமாக யார்கிட்டையும் பேசி கூட நான் பார்த்தது கிடையாது. அந்த பிள்ளை எப்படா இவர் பார்க்க வராரு? அதான் மச்சான், எனக்கும் தெரில. மனுஷன் வந்தால் தான் தெரியும் என்ன கதைன்னு. ஆனால் ஒன்று சொன்னாருடா, அந்த பொண்ணை பற்றி நான் டீட்டெயில் கேட்டேன், வேறு யாருக்கிட்டையும் நீ சொல்லிடாத, அதனால தான் உன்கிட்ட கேட்குறேன். அதனால பசங்கள்ட்டலாம் நான் அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில் கேட்டேன், நீ எதுவும் சொல்லிக்க தேவையில்ல. ஜஸ்ட் என்கிட்ட சொல்லு, நான் நார்மலாக வந்து அந்த பொண்ணை பார்க்கணும், அவ்வளோதான், பார்த்துட்டு கிளம்பிடுவேன். மற்றபடி நீ நான் விசாரிச்சது கூட யாருக்கிட்டையும் சொல்லிக்காதன்னு சொன்னார். அந்த அளவுக்கு சொல்லிட்டு வராருனா அப்போ அந்த பொண்ணு யார் அவருக்கு? அதான் தெரியலையே. மனுஷன் கேம்பஸ்குள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் பைக் சவுண்டே ஒரு ரகம் தாண்டா. ஆமாண்டா, எந்த பொண்ணை பற்றி இது வரைக்கும் பேசுனது கிடையாது. ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்த்தது கிடையாதுடா. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது அந்த பொண்ணை பற்றி எப்படி கேட்டாருன்னு தான். சரி, வந்து எப்படியும் விளக்கம் சொல்லுவார், கேட்போம்.
ஆனால் மச்சான் அவர் ஏன் தேடி வந்தாருன்றது மட்டும் எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோயேன், எனக்கு மண்டையை வெடிச்சிருண்டா. எங்கே இந்த பசங்களை காணோம்? அங்கே உட்காந்துருக்கானுங்க படிக்கிறதுக்கிட்ட, அங்கே போவோம். ஹெச்ஓடி யாராவது பார்த்தா கேள்வி கேட்பாங்க, என்ன சொல்லலாம்? என்னடா நல்லவனுங்க மாதிரியே நிற்கிறீங்க? சீனியர், நாங்கள் நல்ல பசங்க தான். உங்களுக்கு ஜூனியராக இருந்துக்கிட்டு நாங்கள் பொறுக்கித்தனம்லாம் பண்ணுவோமா? நாங்கள் வெரி டீசென்ட். அது சரி சரி, நம்பி தொலைக்கிறேன். ஆமாம், எந்த ஃப்ளோர் அந்த பொண்ணு விசாரிச்சியா? எப்பயுமே ஐடி சிட்டியை கொண்டு போய் 4th ஃப்ளோரில் தான் போட்டு வைப்பானுங்க. 4th ஃப்ளோர் தானா? இல்லை சீனியர், 3rd ஃப்ளோரு. சரி ஓகே, கிளாஸில் தானே இருக்கா? கிளாஸில் தான் சீனியர் இருப்பாங்க. பொண்ணு எப்படிடா? என்ன மச்சான் பொண்ணு இப்படிலாம் கேட்குறாரு? ஒருவேளை அதான்டா எனக்கும் தெரியல. டேய், என்ன நான் கேள்வி கேட்டால் உங்கள் 2 பேருக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சீனியர், தடவையாக நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்களா, அதான் எங்களுக்குலாம் ஷாக்காக இருக்குது. அதுக்கேண்டா இவ்வளோ கொளருது உனக்கு நாக்கு? பொண்ணை பற்றி தானடா கேட்டேன். அதான் சீனியர், எங்களுக்கு ஷாக்காக இருக்குது, கொளருது. நீங்கள் ஒரு பொண்ணை பற்றி கேட்குறீங்க. இது என்னடா எனக்கு வந்த சோதனை? தேவை இருக்கும்போது தானடா கேட்க முடியும், சும்மாவாடா கேட்பாங்க? ஒரு தேவைக்கு தாண்டா அவளை பார்க்க வந்திருக்கேன். தேவைக்கா? சரி ஓகே, நான் போய் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணு கேரக்டர் எப்படின்னு கேட்டேனே, அதை சொன்னீங்களா எங்கேயாவது? சீனியர், உங்களுக்கு லேடி கெட்ட போட்டா என்னவோ அதுதான் அந்த பொண்ணோட கேரக்டர். ஏய், பட்டி வாங்க போற பாறேன். ஏன்டா வளர்ற? சீனியர், அவன் அப்படி சொல்ல வரல. உங்க கேரக்டருக்கு லேடி கெட்ட போட்டா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த பொண்ணோட கேரக்டர். என்னடா ஓவர் பில்டப் பண்றீங்க? யோ சீனியர், உண்மையாதான். நீங்கள் காலேஜுக்கு வரும்போது ஒரு சில கொள்கைகள் வச்சுருப்பீங்கள்ல, படிக்கிறதுக்கு தான் காலேஜ் வரும், ஃப்ரெண்டு கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் காலேஜ் வரும், எந்த பொம்பளை பிள்ளையும் பார்க்கக்கூடாது, ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்தா கூட நம்ம என்ஜாய்மெண்ட் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவீங்கள்ல, சேம் அதே கேரக்டர் தான் அந்த பொண்ணும். கிளாஸ் ரூமை விட்டால் ஃப்ரெண்டு கூட அரட்டை, அப்படி இல்லைனா படிப்பு, அப்படி இல்லைனா கேன்டீன் சமோசா, இதை தவிர அந்த பிள்ளைக்கு வேறு எதுவும் தெரியாது சீனியர். மற்றபடி ஒரு பையன்கிட்ட பேசுனது கிடையாது, நிமிந்து பார்த்தது கிடையாது. ஏன் உங்கள் ஃபோன் நம்பர் எப்படி யாருக்கும் தெரியாதோ அதே மாதிரி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரும் யாருக்கும் தெரியாது சீனியர். என்னடா ஓவர் பில்டப் பண்ணுறீங்க? உண்மையாக தான் சீனியர், உண்மையை தானே சொல்ல முடியும். நீங்கள் கேட்டு நாங்கள் ஏதாவது பொய் சொல்லுவோமா? அப்படி பொய்ன்னு அது தெரிஞ்சுட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ல சீனியர். சீனியர், என்ன விஷயமா அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதுக்கு தெரிஞ்சுக்கிட்டு 4 பேர்கிட்ட ஓதி விடவா? சீனியர், அப்படிலாம் நாங்கள் பண்ணுவோமா? அப்படி பண்ணால் நீங்கள் எங்களை தான் சும்மா விட்டுருவீங்களா? இல்லை ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் நாலேஜ். ஆமாம்மா, அடுத்த மாதம் செமஸ்டர் எக்ஸாமில் இதை தானே மெயின் கொஷினாக கேட்க போகிறாங்க. சீனியர், சும்மா தான் சீனியர் கேட்டோம், நீங்கள் போய் பாருங்கள். டேய், உங்கள்கிட்டலாம் உண்மையை சொல்லிட்டு போகிறதே நல்லது தான், இல்லைனா நீங்களா ஒரு கதையை கட்டிடுவீங்க. ஒன்றும் கிடையாதுடா, நாங்கள் ஊரில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டியிருக்கோம். அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டின லேண்ட் விஷயமா ஒரு விஓ கிட்ட ஊரில் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருந்தோம் டாக்குமெண்ட்டை. அந்த டாக்குமெண்ட்டு கொடுத்த விஓ வந்து நம்ம வைஷ்ணவி இருக்காங்கல்ல, இப்போ நான் பார்க்க வந்தேன்னு இந்த பொண்ணோட அக்கா, ஓகேவா? அவங்களால முடியலன்னு இந்த பொண்ணுக்கிட்ட வாங்கிக்க சொல்லி அந்த டாக்குமெண்ட்டை காலையில் தெரியாமல் இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து அமிச்சிட்டாங்க. இந்த புள்ள எனக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டு நான் வரலன்னொன்னே இந்த டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வந்துருச்சு. போதுமாடா? அப்போனா அந்த டாக்குமெண்ட்டை வாங்க நீங்கள் காலேஜுக்கு வந்திருக்கீங்க, அப்படி தானே சீனியர்? நாங்கள் நம்புகிறோம் சீனியர். ஏய் வேணாண்டா, நீங்கள் நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை, ஓகேவா? கண்டிப்பாக சீனியர், நாங்கள் நம்புகிறோம். உங்கள்கிட்டலாம் பேசி கதைக்காவது 3rd ஃப்ளோர் தானே, நான் போய் பார்த்து டாக்குமெண்ட் வாங்கிட்டு கிளம்புறேன். நீங்கள் கிளாஸ்க்கு போகிற வேலை பாருங்கள். லஞ்ச் பிரேக் முடிஞ்சிருச்சா? ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது சீனியர், முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சரி, படிக்க வேண்டிய வயசில் ஒழுங்காக படிங்க, எந்த புள்ள பின்னாடியும் சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப் மிஸ் பண்ணிங்கன்னா கிடைக்காது, ஓகேவா? சரிங்க சீனியர். இவ்வளோ பில்டப் பண்ணுறானுங்க, யார் அவ? நம்ம பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். இந்த டாக்குமெண்ட்டை ஏன்டி கையில் எடுத்துட்டு வந்த? ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எங்கே இருக்காருன்னு கேட்டு கொடுத்துருக்கலாம்ல. ஏன்டி ஃபோன் நம்பர்னு ஃபோன் நம்பர்லேயே இருக்கிறீங்க? அப்படி அவனுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அவன் வந்து காலையில் வாங்கியிருக்கணும். அதை விட்டுட்டு வாங்காமல் விட்டுட்டான். இதுக்கு நான் ஃபோன் பண்ணி அவனை ஃபாலோ பண்ணி கொடுக்கணுமா? வேணும்னா சாயந்தரம் நான் பஸ் ஏறும்போது வாங்கிக்கிட்டோம். இது எங்களுக்கு தேவையானது தானே நாங்கள் கேட்க முடியும். பின்ன இதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுடி. எதுக்கடா இந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்து இப்போ எனக்கு தலையை வலிக்குது. போய் எங்கள் அக்கா கறிக்கு இருக்கு சாயந்தரம். இந்த கிளாஸ் தான் நினைக்கிறேன், பார்ப்போம். அவனுக்கு அவ்வளோ பெரிய சீன் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் ஓவராக தான் பில்டப் பண்ணுறீங்க. ஏய், சீனியராக இருந்தால் ஜூனியராக இருந்தால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு மரியாதை உண்டு தான் எல்லா கேம்பஸ்லையும். அதுக்குன்னு கிருஷ்ணாவுக்கு மட்டும் தனியாக மரியாதை கொடுத்தாங்க, தனியாக பொண்ணு கூட்டம் சுத்துச்சு, பெரிய பேரழகன் அப்படின்னு பில்டப் கொடுக்கறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாதுமா. நீங்கள் பில்டப் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு அவன் மேலே இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு.
என்ன நம்ம பேர் அடிப்படுது? நம்மளை பற்றி என்ன பேசுகிறாளுங்க? அதுவும் நீ சொன்ன பத்தியா, பெரிய பேரழகன் அவன் நம்பர் வாங்கிட்டு வந்திருந்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட நம்பரை கொடுத்து 100 ரூபாய் காசு வாங்கி சமோசம் வாங்கி திங்கணும்னு. அப்படி ஒன்றும் எனக்கு அவசியம் கிடையாது. அவன் நம்பரை விற்று தான் சமோசம் வாங்கி திங்கணும்னு. வேணும்னா சொல்லுங்க, காலேஜ் முடிச்சு போகிற வரைக்கும் நானே உங்களுக்கு சமோசம் வாங்கி தரேன். அதை விட்டுட்டு அவன் நம்பருக்கு இவ்வளோ பில்டப் வேற. அவன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏடி, அவன் நம்பர் கொடுக்காததை பற்றி உங்ககிட்ட கேட்கல. அவன் நம்பர் உங்கள் அக்கா கொடுத்தால, கேட்டு வாங்கிட்டு வர வேண்டியதானே? என்னால் வாங்கிட்டு வர முடியாதுடி. தேவையில்லாத ஒரு பையனோட நம்பர் எனக்கு எதுக்கு சொல்லு பார்க்கும். வந்தா என்னை ஐடென்டிஃபை பண்ணால் அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு வந்து தொலைச்சிருக்க போகிறேன். இந்த டாக்குமெண்ட்டை ஏன் தான் கையில் வாங்கினேன்னு தெரில. வாங்கின நேரத்துலேருந்து ஏழ்றையா இருக்கு. வர்ற கடுப்புக்கு இந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு கடாசிலாம் போல இருக்கு. ஏய், என்னது கிழிச்சு கடைச போகிறாளா? என்ன இப்படி கழுவி ஊத்துறா நம்மள? நம்ம அழகுதான், நம்ம பின்னாடி காலேஜை சுற்றி வந்தது தான். இவன்னா ஓவரா பண்ணுறா. யாரா இருக்கும் இவ? இன்னும் கொஞ்ச நேரம் கேட்போம் என்னதான் பேசுறான்னு. ஈவினிங் அவன் வரணும் வரலையோ நான் கண்டிப்பாக டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறது கிடையாது. பாரு, கொண்டு போய் எங்கள் அக்கா கிட்டே தான் கொடுக்க போகிறேன். அவனுக்கு வேணும்னா எங்கள் அக்கா கிட்டே வாங்கிக்கிட்டோம். இனிமேல் எங்கள் அக்கா என்கிட்ட ஏதாவது டாக்குமெண்ட்டை கொடுத்து அவன்கிட்ட எது கொடுக்க சொல்லட்டுமே. அதுக்கப்புறம் இருக்க அவன் மூஞ்ச உடச்சிட்றான். ஏன்டி இப்படி பேசுற? கிருஷ்ணா சீனியர்னா காலேஜில் ஒரு கத்து தெரியுமா? கிருஷ்ணா சீனியர் யார்கிட்டயாவது பேச மாட்டாங்களான்னு இந்த பொண்ணுங்களாம் ஏங்கிட்டு கிடக்கும். அந்த விஷயத்த தானே நாங்கள் சொன்னோம். உனக்கு பிடிக்கலன்னா நீ விட்டுரு. அதுக்கே எங்களையும் பேச வேணான்னு சொல்கிற? மண்டை வலிக்குது. போங்கடி, நான் போய் லாஸ்ட் பெஞ்சில் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கேன். ஏய் சும்மா சொன்னாடி வைஷு, எங்க கூட இரு. அவனை பற்றி பேசி என் எனர்ஜியை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அவனை பற்றி பேசுறத கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னொன்று உங்களுக்குலாம் தெரியுமா, ஓவராக ஆடுறீங்க. அவனை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட கேரக்டர் இப்படிப்பட்ட கேரக்டர்னு. எங்கள் அக்கா இப்போ தான் சொன்னான், ரீசெண்டாக அவன் ரொம்ப குடிக்க அடிக்ட் ஆகிட்டு ஓவராக குடிச்சிட்டு இருக்கானா. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, நானும் நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டலாம் சொல்ல வேணாம் அப்படின்னு பார்த்தா ஓவராக தான் பண்ணுறீங்கன்னு அவன் நேமை வீணாக்கணுன்ற லெவலுக்கு பேசுகிறீங்க. அதனால தான் நான் இப்போ சொன்னேன், ஒழுங்காக பார்த்துக்கோங்க. அவனும் நல்ல பையன் கிடையாது, குடிக்கிறானா தெரியுமா? குடிக்கார பையன். எங்கள் அக்கா தான் சொன்னான், அன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வரேன்னு கூட பார்க்காம குடிச்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்பாவி, குடிகாரனா? என்பலன்னு குடிகார ரேஞ்சுக்கு ஆக்கிட்டா. குடிக்கிறோம் கரெக்டு தான், ஆனால் இவ ரேஞ்சுக்கு தெரிய வந்துருச்சு. எவ்வளவு இரு வரேன். ஏய், வேணும்னே ஒரு நேமை ஸ்பாயில் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அவருக்கு குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை தெரியுமா? ஆமாம், இவ போய் பார்த்துட்டு வந்தா அப்படியே குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வாயை மூடிட்டு போங்கன்னு நான் போய் கடைசி பெஞ்சில் உட்காறேன். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சு போகிற வரைக்கும் நீங்கள் 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்க சொல்லிட்டேன். என்னடி கோச்சுக்கிட்டு போயிட்டா? சரி வீடு பார்த்துப்போம். நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் சீனியருக்கு பில்டப் கொடுத்துட்டோம். அதான் அவள் டென்ஷன் ஆயிட்டா. ஏய், அங்கே பாரு. எங்கே பார்க்க சொல்கிறேன்? ஏய் சீனியர். ஏய், இப்போ நம்மளே சீனியர் தான். ஃபைனல் இயர் வந்துட்டோம்ல, நம்மளுக்கு மேலே யார் சீனியர் இருக்கா? வளர்த்து கிடக்குறேன். ஏய், அந்த சீனியர்ல நம்ம கிருஷ்ணா சீனியர் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, கிருஷ்ணா சீனியர் கிளாஸ்ல வந்திருக்காரு. என்னது, கிருஷ்ணா சீனியரா? குட் ஆஃப்டர்நூன் சீனியர். குட் ஆஃப்டர்நூன் சீனியர். ஆமாம், என்னை பற்றி இப்போ கழுவி 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 ஊத்துற சவுண்டு கேட்டுச்சு. அது யார் கழுவி ஊத்துனது? சீனியர், அது நாங்கள்ல. இந்த கடைசி பெஞ்சில் ஒரு முட்டைக்கண்ணி கண்ணாடி போட்டு உட்காந்துருப்பா, அவள் தான் சீனியர். ஆமாம் சீனியர், நாங்கள் எவ்வளவோ சொன்னோம், ஆனால் அந்த பிள்ளை கேட்கல. நாங்கள் கொடுத்த பில்டப்பில் கழுவி ஊற்றிருச்சு உங்களை. அவன் மேலேயும் கொஞ்சம் தப்பு இல்லை சீனியர். என்ன ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட்டா? இல்லை சீனியர், உண்மையிலே நாங்கள் கொடுத்த பில்டப்பால் தான் அவள் டென்ஷனாகி அப்படி பேசிட்டா. அவன் மேலே எந்த தப்பும் இல்லை சீனியர். தப்பு இருக்கா தப்பு இல்லையான்னு நான் பேசி கிளியர் பண்ணிக்கிறேன். ஆமாம், உன் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் வாய் முடு. உங்களை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு சீனியர் வாயி. பூ மாதிரி சீனியர். என் பேர் ஷைலு சீனியர். மிஸ் ஃப்ளவர் ரெயின், உங்கள் ஃப்ரெண்டை கொஞ்சம் கவனிக்கணும். அதனால கொஞ்சம் வழி விடுறீங்களா? லாஸ்ட் பெஞ்சுக்கு போகிறேன். ஃப்ளவர் ரெயினா? ஆமாம்மா, பூ மாறி. பூனா ஃப்ளவர், மாறினா மழை தானே, அதான் ரெயின். ஃப்ளவர் ரெயின். சீனியர், என் பேருக்கு இப்படி ஒரு விளக்கத்தை எங்கள் அம்மா கூட சொன்னதில்லை சீனியர், ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்படியா? காலேஜ் கல்வெட்டில் போகும்போது எழுதி வச்சுட்டு போனேன். இப்போ கொஞ்சம் வழி விடுறியா? கண்டிப்பாக சீனியர், வழி விடுறேன். நீங்கள் போங்க சீனியர். ஆனால் அவள் பாவம் சீனியர், தெரியாம தான் உங்களை கழுவி ஊற்றிட்டா. தெரிஞ்சு ஊற்றினாலா தெரியாத கழுவி ஊற்றினாலும் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வழி விடுறீங்களா? சரிங்க சீனியர். ஏடி, செம்மையா மாட்டிக்கிட்டாடி. இப்போ என்னடி பண்ணுறது தெரியலையே. நீ நைஸா அப்படியே பாரு என்ன நடக்குதுன்னு. ஏன் நீ திரும்பி பாரு, பார்த்து தெரிஞ்சா என்ன வந்து அடிக்கிறதுக்கா? ஏடி, நான் திரும்பி பார்த்தா அப்பட்டமா தெரியும்டி. நீ என்ன பார்க்குற மாதிரி அப்படியே கையை வச்சு மறைச்சிக்கிட்டே பாரு என்ன பேசுறாருன்னு. ஓவராக தான் பில்டப் கொடுக்குறாங்க. நானும் தான் பார்த்துருக்கனே, 2 உருட்டி உருட்டி அந்த கண் 2 வச்சிருப்பான். பெரிய பேரழகன் ரேஞ்சுக்கு பில்டப்பு. சொல்லு சந்த். டேய், எங்கடா இருக்க? வந்துட்டே இருக்கேன்டா. இன்னொரு 1.5 hours இல்லை 2 hours வந்துடுவேன். கார் எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் கேட்கல. பைக்கில் தான் போவேன்னு போயிருக்க. எதுக்கு இவ்வளோ தூரம் பைக்கில் போனான்னு எனக்கு தெரியல.
டேய் உனக்கு தான் தெரியும்ல எனக்கு பைக் ரைட் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு பைக் ஓட்டுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பைக்கில் வந்துட்டு வரது தான் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது சொல்ல போனால் உனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு தான் நீ பைக்கில் வந்துட்டு இருக்கன்னு ஒரு மாதிரியாகவே இருக்குது நைட்குள்ளே வந்துருவல்ல அதெல்லாம் வந்துடுவேன் நீ எது யோசிச்சுட்டு இருக்காதானே சரிடா டேய் பைக்கில் போயிட்டே பேசுறியா பைக் ஆஃப் பண்ணிட்டு தான் பேசுறியா டேய் பைக் ஓட்டும் போது நான் பேச மாட்டேன் உனக்கு தான் தெரியும்ல பைக் ஆஃப் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கேன் சரி ஓகே இதுக்கப்புறம் நானும் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணல நீ ரீச் ஆகிட்டு மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணனா சரிடா சரி ஓகே வைக்கிறேன் நம்ம அன்புவை கூட்டிட்டு ஒரு லாங் ட்ராவல் பைக்கில் போகணும் அப்போ தான் செம்மையாக இருக்கும் நம்ம எவ்வளோ டைம் பைக் ஓட்டும் போதெல்லாம் சிங்கிளாகவே போயாச்சு அப்போல்லாம் யோசிச்சிருக்கோம்ல ஒரு பொண்ணு பக்கத்தில் வச்சு யாராவது ஓட்டிட்டு போகும்போது நம்ம கூட ஒரு பொண்ணு எப்போ வருவான்னு கூடிய சீக்கிரம் ஆசை நிறைவேற போகுது அன்பு வச்சுக்கிட்டு நல்லா ஸ்பீடாக ஒரு ரைட் போகணும் அதுவும் நைட் டைமில் சரி போதும் டேய் இங்கே நின்று கற்பனையை ஓட்டிகிட்டு இருக்காத நைட்டுக்குள்ளே போகலான்னு வச்சுக்கோயேன் ஒருத்தி அங்கே கச்சேரியாக வச்சிருவா நம்ம சீக்கிரமாக கிளம்புவோம் நம்மளும் எத்தனையோ டைம் பைக்கில் போயிருக்கோம் ஜாலியாக இருக்கும் இருந்தாலும் இந்த லவ் பண்ணுற ஃபீல் இருக்கும்போது இந்த பைக்கில் போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அன்பு ஞாபகம் தான் வருது மிஸ் பண்ணுறேன் அழகி நெக்ஸ்ட் டைம் அழகி கூட தான் பைக் ரைட் மிஸ் யூட்டி தங்கம் மேடம் யார் அது? அந்த கண்ணன் அந்த கண்ணனா? நல்லா மாட்டிக்கிட்ட. இதுல அந்த கண்ணை வேற போச்சா, இன்னைக்கு வச்சு செய்யப்போறான். சீனியர் சீனியர்லம்மா அந்த கண்ணன் இல்ல சீனியர், நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா பேசிக்கிட்டு இருந்தியா பேசுனதை பார்த்தா சும்மா பேசுன மாதிரி தெரியலையே என்ன கழுவில ஊத்திட்டு இருந்த அது அவளுங்க அப்படி பில்டப் கொடுத்துட்டாளுங்க, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பேசிட்டேன். இருந்தாலும் நீ பேசலான்னு தான் தோணுது ஏன்னா யாரையுமே பார்க்காத இந்த ஆந்த கண்ணு உன் கண்ணை பார்க்கலான்ற மாதிரி பார்க்குதே ஆ டேய் ரொம்ப சைட் அடிக்கிற இது வரைக்கும் எந்த பொம்பளை பிள்ளையும் பார்த்தது கிடையாது தேவையில்லாத இவகிட்ட விழுந்துடாத எதுக்கு இப்ப பக்கத்துல வந்து உட்காந்துருக்கீங்க? எந்திரிங்க முதல்ல. ஏன் பக்கத்தில் வந்து உட்காந்தா என்னப்ப கிளாஸில் பசங்களாம் உட்காரலையா கிளாஸ்ல பொண்ணுங்க தானே பக்கத்துல உட்காருவாங்க, பசங்களா உட்காந்துருக்காங்க. ஏன் இப்படி தான் உட்கார முடியும் நான் ஃபைல் வாங்க வந்தேன் ஃபைலுங்க அது கீழே போட்டேன், இருங்க. இந்தாங்க கிளம்புங்க. அம்மா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்க மாட்டியா அதுக்குள்ளே காலேஜுக்கு தூக்கிட்டு வந்திருக்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணுமா? எத்தனை மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க? காலேஜ் பஸ் தான் 9 மணிக்கு வந்துடும் தெரியும்ல. நீங்கள் அதுக்குள்ளே வந்திருக்கணும், நான் தந்துட்டு வந்திருப்பேன். அதை விட்டுட்டு நீங்கள் லேட்டாக வந்தா நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எனக்கு நான் தனியாக எங்கள் அப்பாவை காலேஜ் பஸ் விட்டுருக்காரு. வெயிட் பண்ணியிருந்தா டாக்குமெண்ட் வாங்கிட்டு நானே பைக்கில் கூட்டு வந்துட்டு இருப்பேன் இதில் என்ன இருக்கு ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கண்ணா. அட்வான்டேஜ் இல்லைம்மா எனக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணி கொடுக்கும்போது நான் அந்த பொண்ணுக்காக அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஹெல்ப் பண்ணணும்ல ஏய் சீனியராடா இது, இவர் பேசியே நான் பார்த்தது கிடையாது. இதில் இந்த பிள்ளைகிட்ட வேற மாதிரில பேசுகிறாரு. அதாண்டி எனக்கும் தெரியல. எனக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல, மற்றவங்களுக்கு தான் என்னோட ஹெல்ப்பு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் கொடுக்கறதுக்கு வந்தனே தவிர யாரையும் நான் பைக்கில் கூட்டிட்டு போவாங்கன்றதுக்காக நான் ஒன்றும் வெயிட் பண்ணிக்கிட்டு இல்லை. ஓஹோ அப்படி சரி ஓகே நீ டாக்குமெண்ட்டை கூட நான் கிளம்புறேன் இந்தாங்க உங்கள் டாக்குமெண்ட். ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுறீங்களா? கிளாஸில் மேம் யாராவது வந்தால் என்ன நினைப்பாங்க? நீங்கள் மட்டும் ஏதோ பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதுவும் நாளாவும் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது தெரிஞ்சாலும் எல்லாரும் ஷாக்காக தான் ஆவாங்க ஆமாம், இவர் வந்து எப்போ பக்கத்தில் உட்காருவாருன்னு தான் இங்கே உட்காந்துருந்தாங்கல்ல. இவ ஓவராக பேசுகிறாடி. சீனியரை கலாய்க்கிறது தப்பு தெரியுமா தெரியாதா இங்கே படித்த பேச்சு நீங்கள் சீனியர்னு சொல்லலாம். இப்போ நானே சீனியர் தான், ஃபைனல் இயர் படிக்கிறேன். தேவையில்லாமல் உங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஓஹோ அப்படியா சரி ஓகே மரியாதை கொடுக்க தேவையில்ல உங்களை ஃபஸ்ட்டு யார் காலேஜுக்கு வந்து வாங்க சொன்னா? ஈவினிங் கொடுத்துருப்பான்ல. எனக்கு டாக்குமெண்ட் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு அதான் வாங்க வந்தேன் அர்ஜென்ட்டாக வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு அளந்துட்டு இருக்கீங்க கதை, கிளம்புங்க. தேவையாடா உனக்கு இதெல்லாம் அசிங்கம் எவ்வளோ வாய் அடிக்கிறா இவ வாய்க்கு ஏன் நம்மளால ஈடு கொடுக்க முடியலன்னு தான் தெரியல நம்மளும் ஆந்த கண்ணுங்கிறா நல்லா 2 முட்டை கண்ணை வச்சுட்டு முடிச்சுட்டு ஊற்றி பார்க்குறத பாரு அப்படியே எனக்கு ஆசை பாரு உட்காந்து உன்னை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. அப்படி எனக்கு ஆசை பாரு நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காருவீங்கன்னு. இப்போ போகிறீங்களா இல்லையா? ஹெச்ஓடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுமா? அச்சோ காலேஜில் கொஞ்சம் நஞ்சம் நம்மளுக்கு இருக்கிற மரியாதையும் இவ வாங்கி விட்டுருவா ஒழுங்காக கிளம்பிடுவோம் இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளோதான் வெளியில் என்னைக்காவது மாட்டாமலா போயிடுவேன். என்ன வெளியில் எங்கேயாவது மாட்டினா வச்சு செஞ்சுக்கலாம், இப்போ காலேஜில் நம்மளுக்கு மரியாதை போயிடும் கிளம்பலாம் அப்படின்னு தானே யோசிச்சிங்க? எப்படி சொல்கிறேன் மைண்ட் வாய்ஸு ரொம்ப சத்தமாக கேட்குது, தயவு செஞ்சு வெளில போங்க. கிளம்புறேன் இருந்தாலும் இந்த கண்ணை பார்க்கணுன்னு தான் தோணுது. ஹலோ கிளம்பிட்டமா அளவிடு ஏண்டி அவன் வந்து உட்காரத சொல்ல மாட்டீங்களா? அவன் மட்டும் வந்து உட்காந்து காதை அழுந்துட்டு போகிறான். யாருக்கு தெரியும் நவுந்துட்டோம். என்னடி சொல்லிட்டு போகிறாரு? சொரக்கால உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறான். அண்ணா அவ கரெக்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளான்னு ஃபோன் போட்டு கேட்டுட்டு இருக்கியா? கேட்டுட்டு தான் இருக்கேன் தங்கச்சிம்மா கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா
அவன் வெகுளியாக தான் இருக்கான். அவன் குடும்பத்தில் எது நடந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கே தான் அவன் குடும்பத்தில் என்ன நடந்தாலும் தெரிஞ்சிருதே. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை உள்ள அனுப்பணும்னு என்ன அவசியம்? உள்ள அனுப்புனது அவ கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லி அது மூலயமா அந்த குடும்பத்தை நம்ம பழி வாங்கணுன்ற அவசியம் எல்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம் அவ இன்னும் அவன் கூட கொஞ்ச நாள் தான் இருப்பா. அவளை கொஞ்ச நாள் அங்க இருக்க வச்சுட்டு அவனுக்கே தெரியாம அந்த குடும்பத்துக்கு தெரியாம இவளை ஒரு நாள் கண்காணாம மாத்திடுவேன். என்னென்ன சொல்கிறேன்? ஆமா தங்கச்சிமா, எவ்வளவு பெரிய குடும்பம், பெரிய சாமி பெரிய நாயகியோட பரம்பரை வம்ச வழி பெரிய பேரன். அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டா அந்த குடும்பத்துக்கு அசிங்கமா அசிங்கம் இல்லையா? அண்ணா நீ பயங்கரமான ஆளுண்ணே. ஆமா தங்கச்சிமா, வேற யாரையாவது கொண்டு வந்து நிறுத்தினா பிரச்சனை ஆயிடும் தானே என் பொண்ணையே கூட்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இருந்தாலும் உன் பொண்ணுன்னு தெரிஞ்சு நீ நிறுத்தி வச்ச பாருண்ணே, அங்கே தானே நீ ஹைலைட்டாக நிற்கிற. ஆமா, வேற யாரையும் நிறுத்தி வைக்க முடியாதுல்ல. நம்ம காசை கொடுத்தானு ஒருத்தி போய் அங்க நடிப்பா. திடீர்னு அவனோட பேச்சுக்கு மயங்கி அந்த வீட்டு சொத்துக்கு மயங்கி நான் அவன் காசை வாங்கிட்டு உனக்கு துரோகம் பண்றேன்னு திருப்பி நம்மளுக்கு பண்ணிட்டானா அப்புறம் நம்ம தானே மாட்டிட்டு முடிக்கணும். அந்த காரணத்தினாலதான் நான் இவளையே நடிக்க வச்சேன். செம பிளான்ண்ணே. நீ சொன்ன மாதிரி வேற எதனா நடிக்க போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், திருப்பி அவங்கள்ட்ட இருக்கிற காசு காசப்பட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணாலும் பண்ணுவா. மாஸ்டர் பிளான்ண்ணே நீ இவளை நடிக்க வச்சது. அண்ணனை பத்தி இன்னும் உனக்கு தெரியல. அண்ணன் பக்கா கிரிமினலா யோசிப்பேன். அவளுக்கு ஃபோன் போட்டு அப்பப்போ பேசிட்டு இருக்கியா? இப்பவே ஃபோன் போட்டு விசாரிச்சிருவோம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. அதுவும் அவளுக்கு நம்ம மேல ஒரு பயம் இருக்கும். அவங்க அம்மா காரியை நம்ம ஏதாவது பண்ணிடுவோம், அவங்க அம்மா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கான்ற பயத்துல இருப்பா. என்னைக்கு நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வான்னு சொல்றேனோ அன்னைக்கு கண்ணை மூடிட்டு வருவா. அப்ப இருக்க அவனுங்க குடும்பத்துக்கு அசிங்கம். எனக்கு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வைக்கிறானுங்களா? எப்படி அவனுங்க பிளானையே உடைச்சி அவளை வாழ வச்சு அதுக்கப்புறம் ஓட வச்சு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையும் அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற நாயங்க ஒண்ணுமே இல்லாத புல்ல பூச்சி மாதிரி கடந்துக்கிட்டு என்ன பழி வாங்கினானுங்கல்ல, காலம் பூரா அனுபவிக்க போறானுங்க. யாருக்கும் பாரபட்சம் பார்க்க மாட்டேன் நான் இந்த விஷயத்துல. பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் பழி வாங்கியே தீருவேன். அப்படி தானே இருக்கணும். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தினானுங்கல்ல, அனுபவிக்கிட்டோம். நீ ஃபோன் போட்டு கேளு நான் என்ன பண்ணிட்டு இருக்கானு. சொல்லுங்க. என்னம்மா மகளே, சௌக்கியமா? என்ன ஒரு ஃபோன் கூட பண்ண காணோம்? போய் உன் குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டியா என்ன? இவ்வளவு துளிர் விட்டு போச்சா இல்ல பயம் விட்டு போச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே எதுவும் நடக்கலை சொல்கிற அளவுக்கு, அதனால நான் கால் பண்ணி எதுவும் சொல்லலை. இங்கே ஏதாவது நடந்திருந்தா நான் தான் கால் பண்ணியிருப்பேனே. உன் இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. அங்கே ஒரு கல்யாணமே நடக்க போகுது, அதுவே தெரியாத மாதிரி அமைதியாக இருக்கு அப்படின்னா என்ன அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறியா என்ன? கல்யாணம் கல்யாணம் அது இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இல்லைல்ல, வெளியாள் தானே. யார் சொன்னா வெளியாள்னு? மாமா மச்சான் 2 பேரும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தா எங்க ஒத்திமையா போயிட போறானுங்க, அடிச்சுக்கிட்டு நிக்கணும் தான் உன்னை கரெக்டாக கல்யாணம் பண்ணி குடும்பத்துள்ள அமிச்சேன். சரி கல்யாணம் நின்று 2 பேரும் அடிச்சு பண்ணுங்கன்னு பார்த்தா புதுசா எவனோ ஒருத்தன் வந்து அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிறான். இவ்வளோ வேலை நடக்குது, இதுக்கு நடுவில் அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன பிளான் போடலான்னு யோசிச்சியா? அந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? நீ கஷ்டப்பட வேணாம், அந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசுறது சிரிக்கிறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது நீ. அதே போல் நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ அந்த குடும்பத்துலேருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் யாருக்கும் தெரியாமல் எனக்கு இவன் கூட வாழ பிடிக்கல அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு வரணும். ம், பழி வாங்க தானே உள்ள வர சொன்னீங்க, கொஞ்ச நாள்ல ரிட்டர்ன் வரணும்னு சொல்லலையே. ஓஹோ, மேடம் கிட்ட முழு பிளானை நான் சொல்லி அனுப்பணும். அப்போ தான் மேடம் வந்து நான் சொன்னால் கேட்பீங்க. ஏன் உங்கள் அம்மா என் கண்ட்ரோலில் இருக்கான்றதை மறந்துட்டியா என்ன? இப்போ சொல்லு என்ன பண்ணணும்? நீங்கள் சொல்கிறப்ப அவர் எனக்கு பிடிக்கலன்னு எழுதி வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வரணும். இப்படி கேட்டு செஞ்சுனா ஒழுங்கா இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோயா, நீயும் க்ளோஸு உங்க அம்மாவும் க்ளோஸு. ஒரு தெரியாம அழிச்சிருவேன். என்னை பத்தி தெரியும்ல உனக்கு. தெரியும். வை போன. இதயம் இதயம் எரிகின்றதே, இறங்கிய கண்ணீர் அணைக்கின்றதே, உள்ளங்கையில் என்ன சொல்கிறா? அவ என்னத்த சொல்றது, நம்ம சொல்ற டைம்ல அவ அதை தான் செய்யணும். அம்மா, இந்த குழப்பத்துல ஒண்ணு கேட்க மறந்துட்டேன். எங்க இன்னும் ஸ்ரீநாத்தையும் காணோம், ரோஷினி காணோம்? இவ இப்போதானே ஃபோன் அடிச்சா, வர வழியில் ஏதோ கார் பஞ்சராமா, தேவையே இல்லாத பிரச்சனை, கத்திக்கிட்டு இருக்கா கவன் கவனு. டிரைவர் இப்போ தான் ஸ்டெப்னி மாற்றி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னான். ஒழுங்கான காரை பார்த்து எடுத்துட்டு போக மாட்டானுங்களா? இவனுங்களுக்குலாம் என்ன திமுறா? மருமக வழியில நிக்கிறான். அண்ணா பதறாதீங்க, ஒன்றும் கிடையாது, அவள் வந்துருவா. ஏன்னா மாப்பிள்ள வரதுக்கு லேட் ஆகிட்டு இருக்குல்ல. இவன் என்ன லேட்டு? ஸ்ரீநாத்தையும் என்ன காணோம்? மாப்பிள்ள தானே கொஞ்சம் தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன் என்னவா அவனுக்கு இப்ப? சொல்கிறேண்ணா, நீ கோவப்படாத. தினேஷ் கேஸ் விஷயமா மாப்பிள்ள விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாண்ணா, தினேஷ் வேலை பார்த்தால ஒரு ஆசிரமம், அங்கே போய் இந்த கேஸை பற்றின டீட்டெயில் விசாரிச்சிருக்காரு. என்ன சொல்ற? இல்லைண்ணா, பெருசாக அவருக்கு எதுவும் தெரிய வரல, தெரிகிற அளவுக்கு ஆகாது. அப்படி தானே அந்த விஷயத்த பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு தெரிய வராது. அவர் ஏன் அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு? இவங்க 2 பேரும் ஏன் பேசிக்காமல் இருக்காங்க? ரோஷினி ஸ்ரீநாத்தும் ஒழுங்காக பேசிக்கிற மாதிரியே தெரியல, வாழற மாதிரியும் தெரியல.
6 மாதம் கழிச்சு இப்போ தான் வராங்க. ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியணுண்ணே. அப்போ தான் மாப்பிள்ளை ஏன் தினேஷை பற்றி யோசிச்சுட்டு இருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த வாட்டி எல்லாத்தையும் என்னன்னு சரி பண்ணி அனுப்பு. நம்ம வீட்லயும் அடுத்தது நல்ல விசேஷம்லாம் நடக்கணும். வாரிசு வரணும்ல. ம், கண்டிப்பாண்ணே. அண்ணா, அப்புறம் அந்த டாக்டரு? அவன் தேவையே இல்லாத வந்து மாட்டிக்கிட்டான். நம்ம மாட்டும் கல்யாணத்தை நிறுத்தணும், அசிங்கப்பட்டிருப்பானுங்க. அப்படியே நிறுத்திடலான்னு பார்த்தேன். அதை விட்டுட்டு தேவையே இல்லாத உள்ள வந்து குடும்ப பகையில 3வது மனுஷன் மாட்டிக்கிட்டான். பைக்ல போயிருக்கான். வர்ற வழியில ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணக்கூடாது. ஏன்னா கொலை கேஸ்ன்னு வந்தா கூட பிரச்சனை ஆயிடும். இது நம்ம ஊர் தானே. அவனுக்கு கை கால் முறிஞ்சாலே போதும், அதை வச்சு பில்டப் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடலாம். அதுவும் அந்த பொண்ணு ரொம்ப வெகுளி, பயமுறுத்திய கல்யாணத்தை நிறுத்திடலாம். அப்போ என்னென்ன பிளான் பண்ணியிருக்கா? நடுவில் நம்ம ஆளை செட் பண்ணியிருக்கேன். அவன் பைக்கை பஞ்சர் பண்ண வச்சு அவங்ககிட்ட ஏதாவது திருடுற மாதிரி அவனுங்களை போய் அட்டாக் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அவனை தான் அடிக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால அவங்ககிட்ட ஏதாவது பொருள் திருட போற மாதிரி தான் அவனை அடிக்க சொல்லியிருக்கேன். ஆமாண்ணா, நீ சொல்கிற மாதிரி கையை காலை மட்டும் உடைச்சாலே இந்த கல்யாணம் நின்றும். அவனுங்க எல்லாம் சாஸ்திரம் பார்க்குறவனுங்க தான். அதுவும் அந்த டாக்டரை தெரிச்சு ஓடணும். ஓடிடுவான் தங்கச்சி, கண்டிப்பா ஓடிடுவான். அந்த பொண்ணு குடும்பத்துல இதை வச்சு பில்டப் பண்ணணும். ஏற்கனவே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறான்னா அவன் ஓடி போயிட்டான். இப்போ ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருக்கான்றான், அவனுக்கு அபசகுணமா கை கால் முறிஞ்சிருச்சு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவனா இருந்தாலும் ஒன்று ஓடிடுவான், இல்லை உயிருக்கே ஆபத்துன்னு நம்ம பில்டப் பண்ணி விடணும். நீ ஸ்ரீநாத்தையும் ரோஷினியும் கவனி. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்ட்டு. தேவையில்லாத அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்க போய் நம்மக்குள்ள வாழ்க்கையும் கெட்டு போய் நடு ரோட்ல நிற்கக்கூடாது. இந்த வாட்டி எதுவாக இருந்தாலும் நல்ல செய்தி நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சே ஆகணும். சரிண்ணா, நான் பார்த்துக்கிறேன். நினைக்கிறான். ஆனால் பைக்கு ஏதோ ஏன் பைக் ஸ்டாப் ஆச்சு? அதுவும் ஒரு மாதிரி டயர் வேற அழுந்துற மாதிரி இருக்கு. இறங்க என்னன்னு பார்ப்போம். ஐயோ பஞ்சரா! இப்போ என்ன பண்ணுறது? வசந்த் அப்போவே திட்டினான். இப்போ பஞ்சர்னு ஃபோன் அடிச்சா அவ்வளோதான். அன்பு அதுக்கு மேலே பயந்துருவா ஃபோன் அடிச்சா. அருளுக்கிட்டையும் சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? டைம் வேற ஆயிடுச்சு. பேசாமல் யாராவது வந்தால் லிஃப்ட் கேட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பைக் எடுத்துப்போமா? இப்போ என்ன பண்ணுறது? சரி ஃபஸ்ட்டு பைக்கை ஓரமாக நிறுத்துவோம். யாராவது வராங்களான்னு பார்த்து லிஃப்ட் கேட்க ட்ரை பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே ஊர். இல்லைன்னா வேறு வழியில் வசந்துக்கு ஃபோன் பண்ணி தான் ஆகணும். டேய் சரவணா, உனக்கு வந்த சோதனை என்னடா இப்படி ஆயிடுச்சே? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். தேவையில்லாமல் உங்கள் உட்காந்து ஹெல்ப்பும் கிடைக்காது. இதென்ன சிட்டியா? நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போகிறதுக்கும் நம்ம அதில் லிஃப்ட் கேட்கறதுக்கும். டேய் யாரா நீங்கள்? உங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் திருட வந்திருக்கோம். திருடனுங்களா? உங்களை பார்த்தா திருட மாதிரியே தெரியலடா. என்ன கலாய்க்கிறியா? ஆளை பார்த்து சிறுசா இருக்கும்னு. இன்னும் கலாய்க்க மாட்டாங்களா? உங்களை பார்த்தா திருட மாதிரியா இருக்கு. ஏய் நீங்களாம் யாருடா? திருடங்க கூட்டணி தான். அவன் மூஞ்சில இருந்து தண்ணி ஊத்துங்கடான்னா நின்று வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உங்களை வச்சு அவன் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா தண்ணி ஊற்ற சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லை, இப்போ ஊத்துனா தெரியும் பாரு. ஏய் அடிக்க வேணான்னு பார்க்குறேன், ஒழுங்காக போயிடுங்க. அப்படிலாம் இல்லை, அடிச்சுட்டு தான் போவோம். நீ திருட வந்திருக்கியா என்ன அடிக்க வந்திருக்கியா? 2த்துக்குமே தான் வந்திருக்கோம். சரி ஓகே, ஃபைட் ஸ்டார்ட் பண்ணலாமா? உன்னை ஃபைட் ஸ்டார்ட் பண்ண நாங்கள் விட்டா தானே அதை ஊத்துறா மூஞ்சில. ஏய் பைக் அந்த பக்கம் தள்ளி விட்டு இவனை அந்த பக்கம் தூக்கி போட்டாட்டிங்க. ஏய் இன்னும் அரகுற மயக்கம் இருக்கு, ஏதோ பேசுகிறான். ஏய் பவர்ஃபுல்லான மருந்து தண்ணியில் கலந்து மூஞ்சில் அடிச்சுன்னு வச்சுக்கோயேன், சடனாக மயங்கிடுவான். அதை தான் நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். அவன் மயக்கம் தெளியறதுக்குள்ளே ஒன்று கையை முறிக்கணும் இல்லை காலை முறிக்கணும். என்னடா 2 கார் வந்து சடனாக நிற்கிது? அதான் தெரியலையே. நடு ரோட்டில் நிற்கிறதுனால நிற்கிது. ஒரு வேளை ஓரமாக விலகி போனால் போயிடுவானுங்களா? இல்லண்ணா, கார்ல இருந்து இறங்குறாங்க. டேய் இது அந்த கலிய பெருமாள் அவர் வேலை கொடுத்தாருல, அவங்க வீட்டுக்கார் தானே? அண்ணன் நம்பர் பிளேட்டு கார் எல்லாத்தையும் பார்த்தா அவங்க வீட்டுக்காரது மாதிரி தான் இருக்கு. யாருன்னா அவங்க வீட்டு பசங்க யாராவது வராங்களோ? அண்ணா அவங்க வீட்டு பசங்களே தான். அவரோட பையனும் மருமகளும் வராங்க. டேய் இப்போ என்னடா பண்றது? அவங்க வர்றதுக்குள்ள கையை காலை முறிக்க ட்ரை பண்ணுவோமா? அட்ரா. தம்பி ஏதோ பிரச்சனை போல தெரியுது. காளி பசங்க ஏதோ அடிக்க போறாங்க தம்பி. இங்கே இருங்க, நான் போய் நான் பார்க்குறேன். எங்களுக்கும் பார்க்க தெரியும். ஆம்பளைக்கு பொம்பளை ஒன்றும் சலிச்சது கிடையாது. நாங்களும் வந்து அவரை காப்பாற்றுவோம்.
சொன்னால் யார் கேட்க போகிறா? வா. ஏய், காலை கையை உடைங்கிட்டான்னா தலையை உடைச்சிட்டு இருக்கானுங்க. அண்ணா அவங்க 2 பேர் வேகமாக வராங்கண்ணா. ஏய், நீங்கள் 2 பேரும் ஓடுங்க. மாட்டினா அவங்கள அடிக்கவும் முடியாது நம்மளால. அவங்கள அடிச்சேன்னு தெரிஞ்சதுன்னா அந்தாலும் நம்மள பொழந்துருவான். அவங்கள அடிக்கவும் முடியாது. மாட்டினா உண்மையை சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எதனாவது போகிற மாதிரி ஆகிடும். நீங்கள் 2 பேரும் ஓடுங்க, நாங்கள் 2 பேர் பின்னாடி வரோம். இருக்கா, நானும் வரேன். ஓடுறா ஓடுறா. என்னென்ன பொட்டை புள்ள நெஞ்சில் உதச்சிருச்சு. ஓடுறா, பொட்டை புள்ளையாது ஆம்பளை புள்ளையாது, போடா. புட்டிக்கு சொன்னா அவனை ஓட விட்டுருக்கீங்க. அந்த சைட் நீ போனல, பிளாக் பண்ண வேண்டியதானே? ஐயோ, என்ன தம்பி ரத்தமாக வருது இவருக்கு? அண்ணா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐயோ தெரியும் தம்பி. நம்ம ஊரில் வசந்த் தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த பெரிய குடும்பத்தில் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, மக்களுக்கெல்லாம் பொது சேவை செய்யணுன்றதுக்காக. ஆமாம். அந்த ஆஸ்பத்திரிக்கு இப்போ ஒரு 4 பேருக்கு 3 பேருக்கோ இதே அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக இந்த டாக்டரை வெளியூர்லேருந்து வர வச்சிருந்தாங்க தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? டாக்டரா? ஆமாம் தம்பி, இவர் பேர் சரவணன். இவர் தான் இப்போ ஒரு சின்ன பொண்ணு நம்ம ஊரில் அமுதான்ற பிள்ளைக்கு கூட ஆப்ரேஷன் பண்ணாரு. ஐயோ அண்ணா, டாக்டர் தானே, வசந்த் ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம். எனக்கு தெரியும், நான் வசந்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். நீங்கள் தூக்குங்க. ஆனால் தூக்குங்க, காரில் வச்சு கூட்டு போகலாம். ஆமாம் தம்பி, நான் போய் கார் எடுத்துகிட்டு வரேன். நம்ம ஊர் இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டருக்குள்ளே தானே இருக்கும். நம்ம போய் அட்மிட் பண்ணுறோம் தம்பி. இந்த தம்பிக்கு வேற ஒரு வாரத்தில் கல்யாணம் முடிவு பண்ணியிருக்காங்க தம்பி. என்னென்ன சொல்கிறீங்க? தம்பி அது ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம் போவோம். உசுரே அட நீதானடா. ஏன் இன்னும் டாக்டர் வந்து நம்மள்ட்ட சொன்ன நேரத்துக்கு வந்துருப்பார்ல இந்நேரம். நம்மளுக்கு வேற ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கு. வந்துருப்பாரா? ஃபோன் போட்டால் ஃபோன் வேறு போக மாட்டேது. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வந்துருப்பாரா இல்லையா? நைட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தாலும் சரியாக இருக்காது. என்ன பண்ணலாம்? உசுரே அட நீதானடா. கனவா நனவா இங்க நின்னாயடா. காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா. காணோ நிழலிப்போ நெச